அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சு கடற்கரையில் புனித நீராடி மகிழ்ந்திருக்காங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக திகழ்வது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் வருடத்தில் பல்வேறு மாதங்களில் சிறப்பு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். இதனால தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரதாக சொல்லப்படுது. பௌர்ணமி நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில இரவு தங்கி முருகனை வழிபாடு செய்வதால நினைத்த காரியம் நடைபெறும் என்பது ஐதீகம். இதனால பௌர்ணமி நாட்கள்ல திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படும். இந்த நிலையில ஆவணி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, காஞ்சிபுரம் போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலத்தில் இருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வருகை தந்திருந்தாங்க. இதனால பக்தர்களின் தரிசனம் செய்ய சுமார் 4 மணி நேரம் ஆகியது. வழக்கம் போல அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் செய்து தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் கடற்கரை மணல்ல விளக்குகள் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செஞ்சிருக்காங்க. ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்ததால போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக திருச்செந்தூர் நகர் கோவில் சாலைகளில் கோவில் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் அருகே தனியார் இடத்துல வாகனம் நிறுத்தும் இடம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இப்படி சிறப்புகளை பெற்ற கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கு. அறுபடை வீடுகளில் 5 மலைப்பகுதிகளிலும் திருச்செந்தூர் கோவில் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டுமல்லாது திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு அறிந்திடாத தகவல்களை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படையெடுத்து செல்லும் படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படைவீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று தனது வைரவேல் கொண்டு வதம் செய்த தினம் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகவும் இதுவே பின்னால மருவி செந்தில்லாதர் என மருவிருக்கு. அதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் என்றதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம் குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவில் 150 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடா முடியோடு சிவயோகி போல காட்சி அளிக்கிறார். முருகரின் பின்புறம் இடது பக்கம் சுவற்றில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்கு. இதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருக பெருமானுக்கு பூஜைகள் செய்யப்படுறதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவ பூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருந்திருக்காரு. அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகவும் போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகவும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டும் என்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் திருச்செந்தூர் கடலில் கரைக்கப்படுவாங்க. இந்த பூஜைக்கு கங்கா பூஜை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்கு. இது அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை ஆகியவை.
குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப 5 அறுபடை வீடுகளும் மலைப்பகுதிகளும் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைஞ்சிருப்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்றதன் நினைவாக இருக்கும் இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்க கடற்கரையில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதனுடன் திரு என்னும் அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்றது இது இந்த பெயரே அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடுந்தவம் புரிந்து வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தியிருக்கான். அவனது கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவர்களது வேண்டுகோளை ஏற்று தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்கான். இவ்வாறு தோன்றிய முருகன் தந்தையின் கட்டளையை ஏற்று சூரபத்மனை வதம் செய்ய இங்கு வந்திருக்கான். முருகப்பெருமானை தரிசிக்க வந்த இந்த இடத்துல தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானுக்கு காட்சியளித்து அசுரர்களின் வரலாற்றை அவர்களிடமிருந்து கேட்டறிஞ்சிருக்காங்க. தனது படைத்தளபதியான வீரவாகுவ சூரபத்மனுக்கு தூது அனுப்பியிருக்காங்க. ஆனால் அழிவின் விளிம்பில் இருந்த அசுரன் அதை மறுத்து யுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கான். முடிவில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டு அவரது கொடியில் இடம் பிடித்து நட்பேறு பெற்றிருக்கான். வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று இந்த இடத்துல தங்கிய முருகனுக்கு விஸ்வகர்மாவை அழைத்து ஆலயம் எழுப்பியிருக்காங்க. சூரபத்மனை வெற்றி கொண்டதை குறிக்கும் பெயராக ஜெயந்திநாதர் என்றழைக்கப்பட்ட முருகப்பெருமானின் பெயர் மருவி செந்திநாதர் திரு ஜெயந்திபுரம் என்பதும் திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. ஓம் என்னும் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. யாழ் மண்டலத்தில் இருந்து மேலே 137 அடி உயரமும் வடக்கிலிருந்து தெற்காக 90 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி நீளமும் கிழக்கு நோக்கி மேற்காக 65 அடி அகலமும் கொண்டிருக்கு. கோபுர உச்சியின் மேற்புறம் 20 அடி அகலம் மற்றும் 49 அடி நீளம் கொண்டிருக்கு. கோபுரம் 9 தளங்களை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் உள்ள சண்முக விலாசம் என்னும் மண்டபம் 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மண்டபத்தை 124 தூண்கள் தாங்கி நிற்கிறதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியாக எழுந்தருளி அருள்பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பாக சொல்லப்படுது. தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என இருவேறு பெயர்களில் சன்னதி அருள் புரிஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது. சூரபத்மனை ஆட்கொண்ட முருகப்பெருமான் அவருடைய வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சுருக்காங்க. சிவயோகி போல தலையில ஜடாமகுடம் தரித்தும் இவருக்கு பின்புறம் ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகே முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கிறது. அதே போல சண்முகர் சன்னதியில சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்கக்கூடிய பாலசுப்பிரமணியருக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பிறகு வெண்ணிற ஆடைகளை சாத்துறாங்க. மற்றொரு சன்னதியில் இருக்கக்கூடிய சண்முகருக்கு பச்சை நிறம் கொண்ட ஆடைகளை சாட்டுறாங்க. இங்கு உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் மணி ஒலிக்கப்படும். 100 கிலோ எடை கொண்ட இந்த மணி கோவில் கோபுரத்தின் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த திருக்கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடங்கர், அலைவாய் பெருமாள் என 4 உற்சவர்கள் இருக்காங்க. இவற்றில் குமரவிடங்கருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.